ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கேரட் கோல்டன் ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே கோல்டன் ஃபேஷியல் வந்து நம்ம பார்லர் போய்ட்டு பண்ணுவோம். அதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு என்னெல்லாம் தேவை இதை வந்து நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். நமக்கு வந்து கேரட் வேணும். ஒரு சின்ன பீஸ் கேரட் இருந்துச்சுனாலே நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம். அண்டு கொஞ்சோண்டு ரா மில்க், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தோன்னா, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பால், காய்ச்சாத பால் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், ரா மில்க்கு, ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த பேக் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நான் கேரட்டை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். கேரட்டை நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அது கூட அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதையும் மிக்ஸ் பண்ணிடணும். அது கூட கொஞ்சோண்டு ரா மில்கை சேர்த்து ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தான் ரா மில்க் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதால ரா மில்கை கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ரோஸ் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியும், மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் ரொம்ப முக்கியம். அது கூட நம்ம கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லாமே வந்து நல்லா மர்ஜ் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் கையில் போட்டு காட்டுறேன். இதை வந்து நம்ம வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீக்லி 5 டேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. நல்லா பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா இதுவாக இருக்கும். இதை வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. சும்மா ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்லா க்ளோவாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ரா மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நல்லாயிருக்கும் நமக்கு ஸ்கின்க்கு. ஓகே, அந்த ரோஸ் வாட்டர் போட்டதால் லைட்டாக நமக்கு மாய்ஸ்சரைசராகவே இருக்குது. நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. பார்த்திங்கனாலே நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் வீட்டில் இருந்த காட்டன் பெட்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் டிப் பண்ணி அகைன் மேலே ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணணும். நம்ம வாட்டர்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணவே கூடாது. ரோஸ் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணோம்னாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நான் அகைன் ரோஸ் வாட்டரை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சும்மா லைட்டாக டச் பண்ணி நான் அது மேலே அப்ளை பண்ணுறேன். இது நம்ம ஃபேஸில் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தோன்னா தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். நம்ம ரா மில்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அது கூட நம்ம ரோஸ் வாட்டர் அண்ட் கேரட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணேன். இது எல்லாமே வந்து நான் நியூவாக ட்ரை பண்ணது தான். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, இந்த ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, டாட்டா, பை பாய்.